ம். கோல்டு மார்க்கெட்ல மார்னிங் நம்ம 7 ஏஎம்லேருந்து 6 பிஎம் வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்னிங்கில வீடியோ சொல்லியிருந்தோம். அதாவது இந்த 2 டேஸா மார்க்கெட் வந்து ஒரு நியூஸ் பேஸ் மார்க்கெட்டா நம்ம பார்க்குறோம். எப்படின்னு பார்க்குறபோது நம்ம தெரியும் மூமெண்டம் பொறுத்து தெரியும். 4720 டார்கெட் முடிஞ்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு $170 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நியர் பை $4900 வரைக்கும் வந்திருக்கு. சரிங்களா? மார்க்கெட். இதுக்கு மேல மார்க்கெட் பை ஆகுமா அப்படின்னு பார்க்குறபோது, 7 பிஎம்ல வந்து நியூஸ் அப்டேட் இருக்கு. 7 பிஎம் டூ 8 பிஎம் வரைக்கும். சரிங்களா? 1 ஹவர் வந்து ஸ்ட்ராங் நியூஸ் இருக்கு. அதனால யாருமே என்ட்ரி எடுத்துற வேண்டாம். மார்க்கெட் வந்து இப்படியே ஒரு புல்லிஷ் ஆச்சுன்னா, மேல போயிட்டு நம்ம செல் பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சிருக்கோம். இது செல்லிங் எடுக்கலாமா அப்படின்னா, இந்த கட்டத்துல எடுக்க முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். செல்லிங்லாம் எடுக்க முடியாது. பையிங் எடுக்க முடியாது. 2மே பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில பார்க்கக்கூடியதா இருக்கு. நம்ம சொல்றது காலையில 4850 போயிட்டு மார்க்கெட் வந்து ரிவர்சல் குடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். 850 போயிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு $17 தான் ரிவர்சல் ஆச்சு. அதில நம்ம ஒரு சில ட்ரேடர்ஸ்க்கு வந்து டிப்ஸ் குடுத்துருந்தோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. அதில வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்துட்டு $3000 எபோவ் இருக்கிறவங்க நம்ம உங்களுக்கு வந்து பண்ண சொல்றோம். சரிங்களா? குரூப்ல வந்து லெவல்ஸ் ப்ரொவைட் பண்றதில்ல. யூடியூப்லயும் நம்ம சொல்றதில்ல. சொல்றத கேட்டு அப்படியே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றோம். ஏன்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளா வந்து மார்க்கெட் வந்து டேஞ்சரஸ் ஜோனா இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படியே போகுமா அப்படின்னா 4950 அப்படிங்கிறது அடுத்த வந்து லெவலா நம்ம பார்க்குறேன். பிரேக் அவுட் ஆச்சுன்னா 4950 4890 பிரேக் அவுட் ஆகும்போது 4950 அப்படிங்கிறது போகும்னு எதிர்பார்க்குறேன். ஓகேங்களா? அப்படி போறபோது நம்ம வந்து பையிங் இப்ப பண்ண முடியாது. ஏன்னா போகும் அப்படிங்கிறத நம்ம இப்படின்னு சொல்ல முடியாது. இந்த லெவல் போனா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகேங்களா? 4950 அப்படிங்கிறது அடுத்த பை லெவல்ல நம்ம பார்க்குறோம். அப்படி போச்சுன்னா, நம்ம அங்கருந்து ஒரு செல் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறது பிளானா இருக்கு. சரிங்களா? ஆல்ரெடி வந்து ஒரு செல் பொசிஷன் சில ட்ரேடர்ஸ் வச்சிருக்காங்க. மினி லாட்ல. அத வந்து ஹோல்டு பண்ண சொல்லியிருக்கோம். எகைன் வந்து ரீடெபாசிட் பண்ண சொல்லியிருக்கோம். கேப்பிட்டல் சைஸ் ஹெட்ஜ் பண்ணிட்டு வெயிட் பண்ண சொல்லியிருக்கோம். லாஸ்ல புக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதாவது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் எஸ்டர்டே நடந்ததுனால, அது வந்து ஹோல்டிங்ல இருக்கு. சின்ன சின்ன லாஸஸ் எல்லாமே ஹோல்டிங்ல வச்சிருக்காங்க. ஆல்ரெடி எல்லா ட்ரேடர்ஸுமே நல்லா ப்ராஃபிட்ல இருக்காங்க. இருந்தாலுமே அந்த ப்ராஃபிட்ல லாஸ் அப்படிங்கிறத இப்ப பார்க்குறோம். சரிங்களா? இத எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறபோது, மார்க்கெட் ஹை ரேஞ்சில இன்னும் வந்து மொமென்ட்டா குடுக்குறபோது நம்ம வந்து செல் போடலான்ட்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம். 4950 போறபோது தான் நான் வந்து செல் பிரைஸ் ப்ரொவைட் பண்ணலான்ட்டு இருக்கேன். எனக்கு விஐபி குரூப்ல செல் அப்படிங்கிறத நான் வந்து குடுக்கலான்ட்டு இருக்கேன். சரிங்களா? அந்த லெவல் போயிட்டு மார்க்கெட் ரிவர்சல் குடுத்தா நம்ம மினி லாட்ல செல் போட்டு வைக்கலாமா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆல்ரெடி இருக்கிற செல் பொசிஷன்ல இருக்கிறது லாஸ்ல இருக்கும். அப்படியே எகைன் வந்து ஏவரேஜ் செல் நம்ம பண்றபோது, ஏற்கனவே எடுத்தது பார்த்தீங்கன்னா நியூட்ரல் ஆயிரும். இப்போ நியூ என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். 2லயுமே ஏவரேஜா ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். லாஸ் இல்லாம புக் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளோட எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? மார்க்கெட் இப்படியே போயிறாது அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். மார்க்கெட் வந்து டிப் எங்க வந்து கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறபோது, எகைன் லோ டிப் வர்றது மார்க்கெட்டு 4820 பிரேக் அவுட் ஆகுது. 4710 அப்படிங்கிறது நான் அடுத்த பை டிப்பா பார்க்குறேன். ஓகேங்களா? இந்த 4710 டூ 13 அப்படிங்கிறது என்னோட அடுத்த பை டிப்பா இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஓகேங்களா? இது வந்து நான் பை பண்ணலான்ட்டு இருக்கேன். 710 டூ 713 லோ மர்ஜின் வச்சு பண்ணலான்ட்டு இருக்கேன். எகைன் அடுத்த லெவல் பை லெவல் பொறுத்தவரைக்கும் 4710 அப்படிங்கிறது பை லெவல் அதுக்கு கீழ பிரேக் அவுட் ஆகும்போது 4640 டூ 4645 அப்படிங்கிறது நான் பை லெவலா பார்க்குறேன். இந்த லெவல்ல வந்து பை எடுக்கலான்ட்டு இருக்கேன். இந்த 2 இடத்துல தான் என்னோட பை இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறேன். ஓகேங்களா? 4640 டூ 45 4710 டூ 713 அப்படிங்கிறத பை லெவலா பார்க்குறேன். மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் நடந்தா அப்ப நான் பை பண்ணலான்ட்டு இருக்கோம். சரிங்களா? ஆல்ரெடி வந்து ஹையஸ்ட் மார்ஜின் வச்சுக்கிற ட்ரேடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல் லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணலான்ட்டு இருக்கோம். விஐபி லெவல்ஸ்ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, லோ டிப் வந்தா தான் பை பண்ணலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்படியே ரேஞ்சர் ட்ரேடர் இருக்கு. மார்க்கெட் வந்து செல்லிங் நடந்தா ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். பையிங்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஈவினிங் செஷன் பொறுத்தவரைக்கும் 8 பிஎம் 8:30 பிஎம் மேல வந்து மார்க்கெட்டு ஒரு மூவ்மெண்ட் மாறக்கு வாய்ப்பு இருக்கு. வேற டைரக்ஷன்ல போறக்கு வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலாம்னு பார்க்குறோம். அதாவது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கோம். ஏதாவது சப்போர்ட் வேணும்னா வாய்ஸ் நோட் போட்டு கேட்டுக்கங்க. அடுத்தது கோல்டு ட்ரேடிங் ஃப்ரீ குரூப் லிங்க் வந்து டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் குடுத்துருக்கோம். அதில ஜாயின் பண்ணி ரெக்வெஸ்ட் குடுங்க. நான் கண்டிப்பா ஆட் பண்ணிக்கிறேன். அதில என்னென்ன நான் விஐபில பண்றேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அதில டெய்லியும் அப்டேட் வந்துட்டு இருக்கும். அத பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைட் இருந்ததுன்னா நம்ம கம்யூனிட்டிக்குள்ள ஜாயின் ஆயிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. லைக் பட்டன் குடுங்க. புதுசா ட்ரேடிங் வரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மார்னிங் செஷன்ல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நைட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் குடுக்க வாய்ப்பா இருக்கு அப்படிங்கிறத நம்புறேன். மார்க்கெட் வந்து செல் ரேஸ் நடந்தாலுமே நான் பை பண்ண போறோம். எகைன் மேல போனாலுமே நம்ம வந்து எகைன் பை பண்ணாலும் நம்ம ஒரு செல் பண்ணலாம் அப்படிங்கிறது லெவல்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் மார்னிங் 7 ஏஎம் வீடியோல சந்திப்போம். தேங்க் யூ.